ஹalleluya விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாங்க ஜெபிக்கலாம். தேவ சமூகத்துல காத்திருந்து அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுவோம், வாங்கிக் கொள்ளுவோம். ஆசீர்வதிக்கப்பட்டு நாளெல்லாம் வாழ்வெல்லாம் அவர் சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷ கடைசியில இன்னொரு நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற நாள் என்று நாங்கள் உணர்ந்து உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிற ஸ்தானத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிற விதத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்ச எங்களுக்குள்ள உண்டாக்குங்க. இன்னொரு முறை உடைய வார்த்தையினால் எங்களை எச்சரிக்கும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க நாட்களை எண்ணி பாக்குறீங்களா? எங்கள் நாட்களை என்ன கற்றுத்தாரும் என்று கேட்டாரு மோசே, இல்லையாங்க? சங்கீதம் 90 நிஜமா 365 நாட்களை தேவன் நமக்கு இந்த வருஷத்துல கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமாங்க? அப்ப நாம 337வது நாளுக்கு வந்துவிட்டோம். நான் கணக்கு பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு 337வது நாள். ஆண்டவருடைய கிருபை இருந்தா இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க? 365ல 337 போனா வெறும் ஒரு 28 நாள் தான் இருக்கு நமக்கு முன்புங்க. எதையாவது சாதித்தோமா? ஆண்டவர் விரும்புகிற நிலையில நம்ம இருக்கிறோமா? ஸ்டெடியா உறுதியாக ஆண்டவரை பின்பற்றினோமா? அல்லது விழுந்தெழுந்துக்கிறவங்களாகவே இருக்கிறோமா? ஏதாவது முன்னுக்கு செல்லுகிறோமா? அல்லது 2 அடி முன் வைத்து 1 அடி பின் வைக்கிற நிலைமையில இருந்து விட்டோமா என்று கவனிக்க வேண்டிய அவசியம் நமக்கு எவ்வளவோ இருக்கு. என்னங்க, தேவனுடைய மகா கிருபைனால 886 நாட்களாக உங்களுக்கு அனுதின தியானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னங்க, இது 337வது நாள் இந்த வருஷத்துல. ஆனா 886 நாட்களாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கே தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உங்களிடத்துல கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க தொடர்ந்து தேவ வார்த்தைகளை கேட்கிறவங்களா இருந்தா உங்களுக்குள்ள எவ்வளவோ பெருக்கமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் இருந்திருக்கும். இருக்கா? ஆராய்ந்து பாருங்க. வருஷ தொடக்கத்துல எங்க இருந்தோம்? வருஷ முடிவுல எங்க வந்திருக்கிறோம்? எங்கிருந்தோமோ அங்கே இருக்கிறோமா? எங்க சின்ன வயசுல பரமபதம் என்கிற விளையாட்டை விளையாடி கொண்டிருப்போம். தாயக்கட்டை இருக்கும் இல்லைங்க? அந்த தாயத்தை போடும்போது அதுல அந்த போர்டுல சில ஏணிகள் இருக்கும், சில பாம்புகள் இருக்கும். ஏணி இருக்கிற நம்பர்ல விழுந்தா மேல போயிடுவோம். ஒருவேளை பாம்பு இருக்கிற நம்பர்ல விழுந்தா கீழே வந்துருவோம். லக்கு மேல ஆதாரப்பட்டிருக்கும். அது ஒரு விளையாட்டு. அதை குறித்து நான் ஒன்னும் சொல்லவில்லை. ஆனா ஒரு உதாரணமா சொல்லுகிறேன். நம்ம வாழ்க்கையில கூட அநேக முறை ஒரு முறை ஏதோ ஒரு உன்னதமான நிலைக்கு போய்விட்டது போல, ரொம்ப பக்தியா இருப்பது போல, ஒரு நல்ல எழுப்புதல் வந்த நாள், ஒரு உபவாச ஜெபத்தின் நாள், ஒரு சில ஞாயிறுகள், ஒரு சில விசேஷமான கூட்டங்கள், அப்போ பெரிய எழுப்புதலை பெற்று ஆஹா நான் மிகவும் வளர்ந்து விட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தா, உங்களுக்கு விரோதமாக நடந்தால், உங்களுக்கு அனுகூலமா இல்லாவிட்டால், அல்லது ஒரு சோதனையில நீங்க விழுந்தால், நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தால், அந்த பாம்பின் வாயில விழுந்தவன் எப்படி கீழே வந்து விழுந்துருவானோ அது போல ஒரே அடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழுந்து போன நிலைக்கு, சோர்ந்து போன நிலைக்கு போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. இது விளையாட்டு இல்லைங்க. தேவனோடு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தா ஒவ்வொரு அடியும் அவருடைய சித்தத்திலே எடுப்போம். இது லக்கு இல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம். லக்கி என்பது நமக்கு இல்லங்க. லக் எப்படி வந்ததோ அப்படியே போயிடுங்க. திடீரென்று வந்த செல்வம் எளிதாய் போயிடுமாம். ஆனா தேவனின் ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். அது நிலைத்து நிற்கும், மேலும் மேலும் விருத்தி அடைந்து கொண்டிருக்கும். படிப்படியாக பெருக செய்வது ஆண்டவரின் வழிங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி போகிற நிலைமை மனுஷனுடைய முயற்சிகள். நம்ம பக்தி சூரியன் உதிக்கிறது போல இருக்கணுமே தவிர சூரியன் அஸ்தமானம் ஆகிறது போல இல்ல. கிறிஸ்துவோடு ஒவ்வொரு நாளும் உறவு கொண்டிருக்கிறவன் நிலையாக ஒரு
ஒரு உறுதியா ஸ்டடியாக தன் பக்தியில முன்னுக்கு செல்லுவான். ஒரு முறை எதிர்பார்க்காத விதமான சொல்லுங்க, சோதனைக்கு இடம் கொடுத்துன்னு சொல்லுங்க, இன்னொரு காரணம் சொல்லுங்க, சாத்தான் சோதித்தான் நினைச்சுக்கோங்க. எதிர்பாராம நம்ம கீழே விழுந்து தலை கீழாகிற சூழ்நிலைகளும் வருங்க. சில விபத்துகள், சில சோதனைகள், சில எதிர்பாராத சம்பவங்கள் நம்மை முழுசும் அப்செட் பண்ணிவிடும், ஒரு மாதிரி ஆக்கிடுங்க. இனி அவ்வளவுதான், என்னால எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்துருவோங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்கு அவங்களுக்கு? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள்ல விழுந்து விட்டேன், இனி எழுந்திருக்க முடியாது என்கிற நிலைமையில என்ன செய்வீங்க? இவ்வளவு முயற்சிகள் செய்தேன், அது வாய்க்கவில்லை, இனி நான் இதை செய்ய மாட்டேன் என்று நிறுத்தி விடுகிற சூழ்நிலை வரும்போது என்ன செய்வீங்க? ஒரு முறை சங்கீதம் 61 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய பிராணன் தொய்யும் போது, தள்ளாடும் பொழுது, தலைக்கீழாக நான் விழும்போது, மனுஷனுக்கு தலை மேல கால் கீழே இருக்கணுங்க. தலைக்கீழ் ஆகிட்டான்னா அர்த்தம் அவன் உதவியற்ற நிலைமையில இருக்கிறான். ரொம்ப ஆபத்துங்க இது. தலை கீழாக விழுந்து விடுகிறாங்க சிலர். முழுவதும் நெகட்டிவாக, எதிர்பார்க்காத நிலைமையை விட மோசமான நிலைக்கு போய் விடுகிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் உங்க அஜாக்கிரதையா இருக்கலாம், சாத்தானின் சோதனையா இருக்கலாம், நீங்க வைத்துக்கொண்ட சிக்கல்ல நீங்க விழுந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அதோ கதியில விழும்பொழுது, இனி எனக்கு எந்த வழியும் இல்லை, என்னை தேற்றுகிறவர்கள் இல்லை என்னும் போது என்ன செய்வீங்க? உங்களை நீங்க தூஷித்துக் கொள்வீங்களா? நீங்க மற்றவங்களை தூஷிப்பீங்களா? தேவனையும் தூஷிக்க தொடங்குவீங்களா? அல்லது தேவனை நோக்கி கூப்பிடுவீங்களா? தாவீது தலைகீழாக பூமியின் கடையாந்திரங்களில் விழுந்தபோது அங்கிருந்து உம்மை நோக்கி விண்ணப்பிக்கின்றேன். அல்லேலூயா. நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் தேவன் கேட்பாருங்க. சர்ச்சுக்கு சென்றுதான் ஜெபிக்க வேண்டும் அல்லது சிலுவை கிட்டதான் போய் ஜெபிக்க வேண்டும் என்கிறது ஒண்ணும் கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும், நீங்க மரணத்தின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் உங்களுக்கு துணையாயிருப்பேன் என்ற ஆண்டவர், அக்கினி சூளையிலே ஷத்ரக் மேஷக் அபத்நேகோவுக்கு துணையாயிருந்த ஆண்டவர், சிங்கங்களின் கெபியிலே மொத்தமாய் தள்ளாடி போக வேண்டிய நிலைக்கு செல்ல வேண்டிய தானியேல் ஆண்டவரின் பக்கத்தில் நின்று என்னை தப்புவித்தார் என்று சொல்ல முடிந்தது. நீங்கள் கூப்பிட்டால் தேவன் உங்களை கேட்பார், உங்களோடு இருப்பார். நான் நோக்கி கூப்பிடுகையில் என்ன செய்தாருங்க? நோக்கி கூப்பிட்டார் தேவனை. இன்னொரு ரெக்வெஸ்ட் கொடுக்கிறார், ஆண்டவரே என்னை கொஞ்சம் மேல தூக்குங்க, திரும்ப என் பழைய நிலையில வைங்கன்னு கூட கேட்கல. வேற என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. எனக்கு எட்டாத உயரமான கண்மலைக்கு என்னை ஏற செய்யுங்க, திரும்பவும் நான் விழ முடியாத நிலையில் இருக்கிற உன்னதமான மலையில என்னை கொண்டு சேருங்க. இந்த புவியீர்ப்பு சக்தி இல்லாத இந்த உலக ஈர்ப்புகள், இந்த உலக ஆசைகள் என்னை ஈர்க்க முடியாத அளவுக்கு உன்னதமான ஆவிக்குரிய நிலைக்கு என்னை உயர்த்துங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து விட்டுட்டாருன்னு சொல்லல, கண்மலையின் மேல் என் பாதங்களை உறுதிப்படுத்துகிறார். எஸ், தேவன் உங்களை தூக்கி எடுக்கும் பொழுது நீங்க திரும்ப விழ மாட்டீங்க. நீங்க சோதனையில விழுந்து அவரை நோக்கி கூப்பிட்டா, சோதனை சூழ்நிலைகள் திரும்ப உங்களுக்கு அவைகள் உண்டாகாத அளவுக்கு உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போவார். நான் ஏற முடியாத உயரமான கண்மலையின் மேல் என்னை தூக்கி கொண்டு செல்லுங்க. என்னால் ஏற முடியாதையா, என்னால வாழ முடியாதையா, என்னால பரிசுத்தமா இருக்க முடியல ஐயா, என்னால உமக்காக வேலை செய்ய முடியல ஐயா, நான் உதவ மாட்டேன் ஐயா, என்னால முடியாத ஐயா என்கிறவங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க. என்னால முடியாதப்பா, என்னை கொண்டு செய்ய வைங்க, நான் உதவாதவனா இருக்கிறேனப்பா, என்ன பிரயோஜனம் உள்ளவனா செய்யுங்க, நான் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறேனே, என்னை எழுப்புங்க ஆண்டவரே,
நான் ஆழத்துல விழுந்து கிடக்கிறேன். நான் ஏற முடியாத, எவ்வளவு கீழே நான் விழுந்தேனோ அவ்வளவு உயரத்துக்கு என்னை தூக்கி எடுங்க. என்னுடைய கால்களை உறுதிப்படுத்துங்க. திரும்பவும் விழாமல் என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துங்க. என்னங்க, எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்கிறீங்க? இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்கிறவங்க ஒரு முறை குழியில விழுந்தாலும் திரும்ப விழமாட்டாங்க. திரும்ப விழுந்து எழுந்து விழுந்து எழுந்திருக்கிற பக்தி நிலையற்றதுதான் தவிர நிலையானது இல்ல. உங்களுக்கு நீங்களே எழுந்திருக்கிறீங்களோ என்னமோ, ஏதோ ஒரு உதவி எடுத்துக்கொண்டு நடக்கிறீங்களோ என்னமோ, மறுபடியும் விழுந்துடுறீங்க. ஆண்டவரின் பலத்த கரம் உங்களுக்கு துணையா இருக்கும்போது அவர் உங்களை விட மாட்டாரு. நீதிமான் விடமாட்டான். ஒருவேளை விழுந்தாலும் ஆண்டவர் அவனை தூக்கி எடுப்பார் என்றால் அவனுடைய கரத்தை அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கையில உங்க கையை வைத்து நீங்க நடந்தா விழமாட்டீங்க. சோதனையிலிருந்து தப்புவிக்கிறவர், தீங்கிலிருந்து தப்புவிக்கிறவர், உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்துகின்றவர், உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர், உங்கள் வழியை விசாலமாக்குகிறவர், உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்க ஏதோ பெரிய விஐபியா இருக்க அவசியம் இல்லைங்க. நீங்க விவிஐபியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப பெரியவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு எந்த தகுதியும் அவசியம் இல்ல. நீங்க பணக்காரங்களோ இல்லையோ, படிச்சவங்களோ இல்லையோ, டோன்ட் வரி. ஒரு பெண்ணோ ஆணோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஆழமா நேசிக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறத பார்த்து இல்ல நேசித்தது, உங்களை பார்த்து நேசித்தார். இந்த உலகத்துல மனுஷங்க நமக்குள்ள இருக்கிறத பார்த்து நம்மை நேசிப்பாங்க. அது இல்லைன்னா நம்மை விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களில் நம்மை இன்னும் அணைத்துக் கொள்கிறவர். நம் குறைவுகளில் நம்மை இன்னும் நேசித்து நம் குறைவுகளை தீர்க்கிறவர். நீங்க முறையிடுங்க, நீங்க முறையிடுங்க, நீங்க முறையிடுங்க, முறையிடுங்க. நீங்க நான் ஜெபிக்கிறேன்னு சிலர் சொல்லுவாங்க. ஜெபிக்கிறது வேற, முறையிடுவது வேறங்க. சின்ன சின்ன வார்த்தைகளால சில நிமிஷம் ஜெபிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா தேவன் பதில் கொடுக்கும் வரைக்கும், ஆண்டவரே, அப்பா, தேவனே உதவி செய்யுங்க என்று நீங்க அவரை கெஞ்சுவது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு பிடிப்போடு ஜெபிக்க வேண்டும்னு வசனம் சொல்லுகிறது. தேவ சமூகத்துல நீங்க முறையிடும் பொழுது, தேவனை கேட்கும் போது நீங்க உன்னதமானவைகளுக்காக கேளுங்க. இவ்வளவு கீழே விழுந்ததுனால வெறுமனே மேல தூக்க சொல்லல. நான் ஏற முடியாத உயர்வான கண்மலைக்கு சாத்தான் என்னை தொட முடியாத அளவுக்கு, இந்த உலக ஈர்ப்புகளுக்கு நான் அடிப்பணியாத அளவுக்கு என்ன உயர்வான இடத்துல வைங்கப்பா. திரும்ப திரும்ப உலக ஆசைகள் நான் விழுந்து விடாமல், திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகளில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த பூமிக்கு தூரமாக உங்க சமூகத்துக்கு நெருக்கமா என்னை சேர்த்துக் கொள்ளுங்க என்பது போல தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? இப்படிப்பட்ட ஆசையோடு தேவன் மேல விசுவாசம் வைத்து செய்கிற ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கா? இன்றைக்கு புதன்கிழமை, இன்றைக்கு நடுவார உபவாச ஜெபம் இருக்கு. உங்களுடைய சபையில மிட்வீக் ஃபாஸ்டிங் பிரேயர்ஸ் இருக்கா? இருந்தா நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. இல்லாவிட்டா நீங்க உங்க வீட்டில உங்க குடும்பத்தோட சேர்ந்து அல்லது உடன் விசுவாசிகளோட சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. எனக்கு யாரும் இல்லை என்றால் நீங்க தனியா சென்று அறைக்குள்ள தேவ சமூகத்துல கதவை பூட்டி நீங்க மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்க. விழுந்தவர்களை தூக்கி எடுக்கிறவர் அவர். வேண்டுதல்களை கேட்கிறவர், நோக்கி கூப்பிடுகிறவர்களை ரட்சிக்கிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். இவ்வளவு பெரிய இயேசு நம்முடைய ஆண்டவரா இருக்கும்போது நாம விழுந்து விழுந்து எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. விழாமல் காக்கிற ஆண்டவரின் கையை பிடித்துக்கொண்டு நமக்கு முன்பு இருக்கிற புது வருஷத்துக்குள்ள போகும்படியா இந்த வருஷத்தின் கடைசியில தேவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நாம வேண்டிக் கொள்ளுவோம். எங்க நம்ம பலவீனரோ, எங்கெங்க நாம விழுந்து போகிறோமோ, சறுக்கி போகிறோமோ, அந்தந்த விஷயங்கள்ல உங்களை தேவன் பலப்படுத்தும்படிக்கு, எங்க நீங்க வெட்கப்பட்டீங்களோ அங்க உங்க தலை உயர்த்தும்படிக்கு, எங்க உங்களுக்கு எந்த பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தை 2 மடங்கு பலனாக மாற்றுவாரு. இது உன் ஆண்டவருக்கு சாத்தியம் என்று விசுவாசித்து ஜெபித்து தேவனின் உன்னதமான நிலையில நம்ம வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, அநேக முறை எங்களுடைய வாழ்க்கையில தோற்று போகிறோம் அப்பா, விழுந்து போகிறோம் அப்பா, பின்வாங்கி போகிறோம் அப்பா. அதற்குதான் எங்க வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாத நிலைமையில, முன்னுக்கு போக முடியாத நிலைமையில இருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு, எங்கள் ஜெபங்களை, வேண்டுதல்களை கேட்கிற தேவனா இருக்கிறீர் என்று விசுவாசித்து
உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுவிக்கப்படுவதற்கு, ஒருவேளை கீழே விழுந்தாலும் எங்களை தூக்கி எடுத்து அப்பா ஸ்திரப்படுத்துகிறவரா இருக்கிறீர் என்று விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வருஷத்தின் கடைசியில யார் யார் எந்த நிலையில விழுந்திருக்கிறார்களோ, கடன்களில் விழுந்து எழுந்திருக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களை, போதைப் பொருட்களுக்கு அடிமைகளாகி அதிலிருந்து விட முடியாமல் விழுந்து கிடக்கிறவர்களை, சமாதானம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் விருத்தி அடையாமல் அடிக்கடிக்கு சோதனையில விழுந்து போகிறவர்களை இன்றைக்கு தூக்கி எடுங்க ஆண்டவரே. திரும்ப என்றைக்கும் அவர்களை சாத்தான் தொடாதபடிக்கு, சோதனைக்கு அவர்கள் அடிபணியாதபடிக்கு, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அப்படிப்பட்டவர்களை அபிஷேகிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அவ்வப்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு புதிய ப்ரோக்ராம்ஸ் பார்க்க இது உதவியாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தமிழ்ல மட்டுமில்லைங்க, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் சேனல்ஸ் கூட யூடியூப்ல இருக்கிறது. மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கும் நீங்க இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை இதே நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காம பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து, கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்னை ரட்சிக்க நரரூபமானரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6லிருந்து 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பின் நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க.
கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம் சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம் அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உன்னத்தால் உம்மையே